நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹேர் ஸ்டைல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூனம் சாரீக்கு எப்படி ஓரம் அடித்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரியை விரிச்சுக்கோங்க. அதில் நம்மளோட ப்ளவுஸ் துணியும் சாரியும் அட்டாச் ஆகிருக்கும்ல, அந்த சைடு வந்து எடுத்துக்கோங்க. இப்போது ப்ளூ கலரில் இருக்கிறது தான் ப்ளவுஸ் துணி. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது கிராஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஜாக்கெட் துணியை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது சாரியோட எண்டில் கீழே ஓரத்தில் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ண இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு நூலை மட்டும் பிடிச்சி இழுங்க. ரொம்ப ஸ்லோவாக பிடிச்சி இழுக்கணும். ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா நூல் வந்து கட் ஆகிடும். ஸ்லோவாக அந்த நூலை வந்து ஃபுல்லாக பிடிச்சி இழுங்க வெளில. நீங்கள் இழுக்கும் போது சுருக்கமாக வரும். அதெல்லாம் வந்து இழுத்து விட்டு கரெக்டாக வந்து அந்த நூலை ஃபுல்லாக வெளில எடுத்துருங்க. இதை பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். நம்ம ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டோம்னா நூல் வந்து இடையிலே கட் ஆகிடும். நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நூல் வந்து வெளில வரக்கூடிய இடத்துல வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த லைன் இருக்கும்போது நம்ம வந்து க்ராஸாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஃபுல்லாக அந்த நூலை வந்து வெளில எடுத்துட்டோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நூல் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக தெரியும். அந்த இடத்துல நீங்கள் வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புடவை வந்து கட் பண்ணது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நீட்டாக இருக்கும். இப்போது கரெக்டாக அந்த நூல் வந்து வெளில வந்துச்சுல, அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் எப்போயுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி எது புடவையோட முன்பக்கம், எது புடவையோட பின்பக்கம் அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. லைட்டாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எது முன்பக்கம் எது பின்பக்கம் அப்படின்னு. பின்பக்கத்தில் தான் எப்போயுமே நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். இப்போது புடவையோட பின்பக்கம் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம மடித்து தைப்போம்ல, அந்த இடத்துல எடுத்துக்கோங்க. அதில் கார்னரில் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து தச்சுக்கோங்க மடித்து. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து மடிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே மடித்து தச்சுக்கலாம். இப்போ நான் வந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அந்த 1 இன்ச்சுக்குள்ளேயே வந்து மடித்து தச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சோம்ல ஸ்ட்ரைட் லைன், அதுக்குள்ளேயே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு, அடுத்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு அப்படின்னு டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து மடக்கியிருப்போம்ல துணியை, ஸோ வந்து அந்த மடக்கியிருக்க சைடில் தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். நமக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்குள்ளேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சைடு வந்து மடித்து தைச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி சாரியோட முந்தானி சைடு இருக்குல்ல, அந்த சைடும் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டோன் சாரீஸ் அப்புறம் ஒர்க்குடு சாரீஸ்லலாம் அந்த சைடு முந்தானி சைடு வந்து அவங்களே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. பூனம் சாரீஸ்லலாம் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காது. ஸோ நம்ம வந்து பூனம் சாரீஸில் 2 சைடும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இந்த சைடும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ சாரியோட 2 சைடும் மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.